அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ரீசென்ட்டா Oppo தரப்புலேருந்து ஒரு கான்செப்ட் ஃபோன ஒண்ணு டெமோ பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைல் இதுவரைக்கும் எந்த ஒரு மொபைல் பிராண்டுமே யூஸ் பண்ணாத ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த மொபைல மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரியுமே Oppo தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்த மொபைல்ல Oppo யூஸ் பண்ணியிருக்காங்க. இத பத்தின ஃபுல் டீட்டெயில் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கீழ இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைலுக்கு Oppo Oppo X2021 அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மொபைல்ல அப்படி என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி LGல ஒரு ஸ்மார்ட் டிவி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த டிவி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ரோலபிள் டிவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும் ஸ்க்ரீனை நம்ம ரோல் பண்ணி மேலே எடுத்துக்கலாம். அதர்வைஸ் அந்த டிவி அந்த ஸ்க்ரீனை நம்ம யூஸ் பண்ணாதப்போ ரோல் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு கான்செப்ட்டில் டிவி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோடைய ப்ரைஸ் ரொம்பவே ஹையாக தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இதே மாதிரியான ஒரு கான்செப்ட்டில் தான் ஓப்போமே ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நார்மல் மொபைல் சைஸ் மாதிரியே ஒரு மொபைல் இருக்கும். நமக்கு டேப் சைஸ்லையோ இல்லை மூவி பார்க்கறதுக்கு பெரிய ஸ்க்ரீன் தேவை அப்படின்ற பட்சத்தில் நம்ம சைடில் ஒரு பட்டன் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக ரோல் ஆகி பெருசாக டேப் சைஸ்க்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லணும். ஸோ இந்த டெக்னாலஜி இது வரைக்கும் எந்த ஒரு மொபைல் பிராண்ட்ஸுமே யூஸ் பண்ணாத ஒரு புதிய வகை டெக்னாலஜி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு Oppo தரப்புலேருந்து 122 பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னுமே அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் இருக்க அந்த ஒரு ஸ்க்ரீனுக்காக இருக்கட்டும், இல்லை அந்த ரோலபிள் மெக்கானிசமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சேர்த்து 122 பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே டெக்னாலஜி இதே மெக்கானிசமாக வேறு எந்த ஒரு மொபைல் பிராண்டுமே யூஸ் பண்ணி வேறு ஒரு மொபைல் க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பேட்டன் ரைட்ஸ் Oppo தரப்புலேருந்து வாங்கியிருக்காங்க. இது 2021 லான்ச் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது லான்ச் பண்ணும்போது நல்ல ப்ரைஸ், அதாவது ஹை பட்ஜெட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். சப்போஸ் இந்த மொபைலில் 2021 Oppo லான்ச் பண்ணாங்க அப்படின்னா யாரெல்லாம் இந்த மொபைலை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னாலஜி எப்படி இருக்குது அப்படின்றதுமே கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.